கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள KR ஜெயராம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் எமது கோவை செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அதிமுக சார்பில் மீண்டும் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் ஜெயராமுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. தற்போது குறித்து பேசுவதற்காக MLA ஜெயராம் இருக்காங்க. சார் வணக்கம் சார். மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? நடைபெறவுள்ள 17வது சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அறுதி பெரும்பான்மையுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கும். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு உறுதுணையாக NDA கூட்டணியானது, தேசிய கூட்டணியானது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இங்கே வந்திருக்கின்ற கூட்டமே கொங்கு மண்டலம் என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எக்குக்கோட்டை. கடந்த 2001, 2006, 2011, 2016, 2021 100க்கு 100%, 100க்கு 90% வெற்றி ஈட்டுகிற மாவட்டம். கண்டிப்பாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சி மக்களின் மீது வாட்டி வைத்த வரிச்சுமைகள், கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை முடக்கிய திமுகவிற்கு 2026 சவுக்கடி கொடுக்க மக்கள் தயாராக உள்ளார்கள் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையில் 10 தொகுதியிலும் செந்தில் பாலாஜி இந்த பல்வேறு வேட்பாளர் கிளம்புகின்றலாம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக கோட்டையா இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? 100% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு மண்டலத்தை வெற்றி அடையும். இது எடப்பாடியாருடைய SP வேலுமணியுடைய கோட்டை. சிங்காநல்லூர் தொகுதியில களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% கோயம்புத்தூர் எந்த எதுவுமே கிடையாது. கோவையை பொறுத்தவரையிலே 100க்கு 100%. கோவை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் எடப்பாடியார் அலை வீசிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடியோட அலை வீசியிருப்பதாகவும் மீண்டும் கோவையோட கோட்டை என்பதை அதிமுக நிரூபிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் ஒளிபரப்பு ரமேஷுடன் பிரசாந்த்.